தோழர் வணக்கம். வணக்கம். நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க, பரபரப்பான ஒரு செய்தி. ஞானசேகரனுடைய அந்த வழக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பாலியல் வழக்குல ஆயுள் தண்டனை பெற்ற ஞானசேகரன் இப்ப ஒரு 5 நாட்களாக சிறையில ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஜெயிலர் உள்ள இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் காரணமா இல்லாம என்ன அடிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே அவரை மீட் பண்ண விடல. எதற்காக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த நேரத்துல நடந்திருக்கு? எதற்காக அப்படின்ட்டு உறுதியாக இப்போது யாரும் சொல்ல முடியாது. அதனால நானும் சொல்ல முடியாது. எதற்காக இருக்கும், இதை செய்தவர்கள் யார்? அடித்தார்கள் என்றால் அது யார் அடிச்சிருக்க முடியும்? காவல்துறை, சிறைத்துறை. ஒரு காலத்துல சிறைத்துறையும் காவல்துறையும் ஒன்னா இருந்தது. இப்ப அதை பிரிச்சுட்டாங்க. அப்ப காவல்துறை எப்படி பார்த்தாலும் அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க தானே. அப்ப திமுக அமைச்சரவை அவங்க தான் அதை செய்திருக்க முடியும். இதுல நம்ம யூகம் தான் செய்ய முடியும். இப்படி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா சில, அதாவது சமூகத்தில் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நினைக்கிற கொலை வழக்குகள், இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகளில் தொடர்புடையவர்களை கொல்வது என்பது இப்ப மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலே நடந்தது. அந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெண் அவங்க கொலை செய்யப்பட்டது. அதுல குற்றம் சாட்டப்பட்டவர் பேரு ராம்குமார். 300 நாளுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், அல்லது அவர் இது பிணை வழங்கணும், ஜாமீன் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு முன்னால 87வது நாள்ல அவர் மின் கம்பியை கடித்து இறந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னு செய்தி வருது. யாருமே நம்பல. அது கொலை, மின்சாரம் பாய்ச்சி கொலை பண்ணி இருக்கலாம். கொலை பண்ணுவதற்கு பல வழிகள் இருக்குல்ல. மின்சாரம் பாய்த்து தான் அவர் இறந்தார் ராம்குமார். ஆனா மின்சாரத்தை அவராக பாய்த்து கொள்ளவில்லை, தன் உடல் மீது வேறு யாரோ, சிறையில் இருந்த காவலர்கள் யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் தமிழ்நாடு முழுக்க இப்போ வரைக்கும் நினைக்கிறோம். ஞானசேகரன் விஷயத்துல முதல்ல அஇஅதிமுக நல்லா அதை அம்பலப்படுத்தினாங்க. யார் அந்த சார்? அப்போ ஒரு சார் பின்னாடி இருக்கிற யார் அந்த சாரை மோரை கண்டுபிடிக்கணும். யாருக்கு தெரியும்? ரொம்ப பேருக்கு தெரியும். காவல்துறையிலே ரொம்ப பேருக்கு தெரியும், நீதித்துறையில ரொம்ப பேருக்கு தெரியும், ஊடகவியலாளர் ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனா அதிகாரப்பூர்வமாக வரணும்ல. அந்த யார் சொன்னா வரும்? ஞானசேகரன் சொன்னா வரும். அப்ப ராஜசேகரனுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா அவங்க அம்மா சொல்றது அதுல சந்தேகப்படுறதுக்கு நியாயம் இல்லை. அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தால் அல்லது அவரை மிரட்டினால் அவருக்கு வலிப்பு வரலாம். இது பல பேருக்கு உண்டு. அப்ப அந்த தன்மையுடையவரா இருக்கலாம் ஞானசேகரன். அப்ப இப்போது ஏன்னா, அப்ப இதுல இருந்து நான் இன்னொரு விஷயத்தை யூகம் பண்றேன். ஆகா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ ஆளுங்கட்சி தோத்து போயிடும், 40-50 சீட்டுக்கு மேல பிடிக்காது என்று ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு தெரிந்து விட்டது. அல்லது இவரை காப்பாற்ற தானே செய்யணும். தண்டனை கொடுத்து அவர் சிறையில் இருக்கிறாரு. அவருக்கு ஏன் எந்த அழுத்தமும் வரணும்? அவங்க அம்மா வருத்தப்பட்டு சொல்ற அளவுக்கு ஏன் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும் ஞானசேகரனுக்கு? அப்ப இதுக்கு பின்னால அவரிடம் உண்மை இருக்கிறது. அப்ப குற்றவாளி ஞானசேகரன் குற்றம் செய்திருக்கலாம். ஆனா அவரை விட ஒரு பெரிய புள்ளி இவரை கருவியாக பயன்படுத்தி அந்த குற்றத்தை செய்திருக்கிறது. அதான் அந்த சாரு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சாரு எப்படின்னாலும் சென்னையில தானே இருக்க முடியும். இப்ப திருச்சி சேர்ந்த சாரா இருக்க மாட்டாரு, வேலூர் சேர்ந்த சாரா இருக்க மாட்டாரு, சென்னையை சேர்ந்த சாரா தான் இருப்பாரு இல்லையா? சென்னைனா மயிலாப்பூர் இருக்குது, அம்பத்தூர் இருக்குது, சைதாப்பேட்டை இருக்குது. அப்ப இதுல ஏதோ ஒரு சாரு தானே. இதுதான் இதெல்லாம் 2 விஷயம் நான் பார்க்கிறேன். அந்த சார் யார் என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆளும் கட்சி, ஆட்சியில் இருக்கும் அமைச்சரவை அவரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்ப அவருடைய உயிருக்கு இப்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்பவும் எதிர்கட்சி, பெரிய கட்சி அஇஅதிமுக தான். அவங்க பேசணும். ஆனா இது இன்னொரு விஷயம். அவங்க அம்மா அழுதுட்டாங்க, பேட்டி கொடுத்துட்டாங்க. இதற்கு மேல் சுவோமோட்டோன்னு சொல்றோம் இல்லையா, தானே வழக்கை எடுப்பதுன்னு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன செய்யுது? சென்னை உயர்நீதிமன்றம் தானே எடுக்க வேண்டியதானே. இதை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவர் குற்றம் சாட்டப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. அந்த விஷயத்தை தானே எடுத்தாங்கல்ல. 3 பெண் காவல்துறை அதிகாரிகளை போட்டு விசாரிக்க சொன்னாங்கல்ல. அப்ப அதே மாதிரி இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இந்த விஷயத்தை நீதிமன்றம் வேறு சில சிறைக்காவது மாத்தணும்ல. இவருக்கு இங்க தாக்குதல் நடந்திருக்குன்னா
நீதிமன்றம் இதை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ம். மனித உரிமை அமைப்புகள் இதுல உடனே தலையிடணும். மனித உரிமை அமைப்புன்னு இங்க நிறைய இருக்குது இல்ல, பல்வேறு அமைப்புகள் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்த கண்ணதாசன் கூட ஹியூமன் ரைட்ஸ்ல தானே இருக்குது. ஆமா, அப்ப அவங்கள பேசணும். சிறைத்துறையில ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது யார் பொறுப்பு? அங்க யார் யாரை அடித்தாலுமே அரசாங்கம் தான் பொறுப்பு. இங்க இது ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போகணும். இப்ப நான் சிறையில் இருக்கிறேன்னா, நான் மரண தண்டனை விதிக்கப்பட்டேன் என்றால் கூட நான் தற்கொலை பண்ணக்கூடாது. அப்படித்தாங்க சிறை வைத்திருக்கிறான். பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்தே நான் மரண தண்டனை விதிச்சிட்டல, சரி விடு, நான் தூக்கில் தொங்கிக்கிறேன், நானா போய் தொங்க கூடாது. அவன் என்ன சொல்றான்? அரசாங்கம் என்ன சொல்லுது, அரசு எந்திரம் என்ன சொல்கிறது, உன்னை நான் தான் கொள்வேன். மரண தண்டனை அது ஒரு 3 மாசம் கழிச்சு நிறைவேற்ற போறேன், நான் இப்பயே செத்து போறேன், பயமா இருக்குன்னா நீ சாகக்கூடாது, நான் தான் உன்னைய கொல்லுவேன். இப்படி சொல்லுகின்ற அரசாங்கம், இந்த நடைமுறை கொண்ட அரசு எப்படி கைதியை எப்படி பாதுகாக்கணும், சிறைவாசியை எப்படி பாதுகாக்கணும்? அப்ப இங்க அவருக்கு தாக்குதல் நடக்குதுன்னா இது சமூகத்தின் பிரச்சனை. 8 கோடி தமிழர்கள் நாம் கொதித்தெழ வேண்டும். அதற்கான இருக்கின்ற அமைப்புகள், அதை பேசுவதற்கே இருக்கிற அமைப்புகள் எது? மனித உரிமை அமைப்புகள் இருக்கணும். அரசு சார்ந்த இது வழக்கு மன்றங்கள், நீதிமன்றங்கள். அவங்க இது ஏற்கனவே அந்த வழக்கை, இவர் சார்ந்த வழக்கு, ஞானசேகரன் சார்ந்த வழக்கை நீதிமன்றம் ரொம்ப அக்கறையா எடுத்து விசாரிச்சனாலதான் இவ்வளவு பாதி உண்மையாவது வந்தது இல்லையா? ஆனாலும் அந்த 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் என்ன விசாரிச்சாங்க? எது ஒண்ணுமே தெரியலையே. அதுவே புதைக்கப்பட்டு விட்டதே. அப்ப அதுலயும் ஆளுங்கட்சிக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மனித உரிமை பிரச்சனை. சிறைவாசிகள், சிறை வாழ்வோர், அவர்களுக்கு உரிமைகள் இருக்கு. நாம என்ன சொல்றோம்? வேற ஒன்றும் சொல்ல, சட்டப்படி செய். என்கவுண்டர்னு சொல்லுவான், அது என்கவுண்டரே இல்லை, ஃபேக்கு. என்கவுண்டர்ல குற்றவாளியே, என்கவுண்டர் 100 இதுல 95 பேர் அப்பாவிகள், போலீஸ்காரன் கொண்டுடுறான். 5 பேர் உண்மையிலே குற்றவாளிகள். அதாவது நன்றாக தெரியும். ஆனா போலீஸ்காரன்ட்ட ஏன் நீ என்கவுண்டர்ல கொன்ன, நீ கோர்ட்ல தானே நிறுத்தம்னா, கோர்ட்ல அவரு சட்டத்தில் உள்ள ஓட்டையை வைத்து தப்பித்து விடுவார், அதனால நான் கொன்னேங்கிறான். சட்டத்தில் உள்ள ஓட்டையை அடைக்கணும்னு நீ அரசாங்கத்துக்கு எழுது. இது அரசாங்கம் செய்ய வேண்டியது. அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டியது நாம் பொதுமக்கள். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இது பண்ணணும். இந்த அநியாயம் பிஜேபி ஆதித்யநாத்தா, அவர் பேரு ஒரு துறவின்னு சொல்லிட்டு அவர் போலி துறவி, போலி என்கவுண்டர்ல எல்லாத்தையும் கொண்டுடுறாரு. நம்ம என்ன சொல்றோம்? சட்டப்படி செய். சட்டத்துல ஓட்டன்னா அதை நீ மாத்தலாம்ல, நீ ஆட்சியில இருக்கல்ல. விசாரணை முறையிலையும் பலகீனம் இருக்கு, சட்டத்திலையும் ஓட்ட இருக்கு, ஒத்துக்கிறோம். அதை நீ தானே மாத்தணும், நான் மாத்த முடியாத. நீ மாற்றி குற்றம் சாட்டப்பட்டவரை முழுமையாக விசாரணை செய்து சாட்சியங்களை கொண்டு அங்கே நிறுத்தி, எங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி, நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அதுவும் உயிரை எடுக்கிறது தானே. அதை விட்டு காவல்துறையே குற்றவாளியாக கூட இருக்கலாம். நீ நினைச்சு கொள்ள, காவல்துறைனா காவல்துறை தான், போலீஸ்னா போலீஸ் தான். அதுதான் ஒரு காரணம் சொல்றாங்க. காவல்துறை எங்களை தாக்க முயற்சி செய்தாரு, எங்களை கொலை பண்ண முயற்சி செய்தாரு, அதனால நாங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக, தற்காப்புக்காக அவனை சுட்டோம். பொய். என்கவுண்டருக்கான ரீசன் இதுதானே. தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சி, அதனுடைய தலைவர் இதே சென்னை நகரத்திலே படுகொலை செய்யப்படுகிறார். அதிலே ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அல்லது அவரே சரண்டர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவரை என்கவுண்டர்னு சொன்னாங்க. அது முழுக்க அவங்க போலீஸினுடைய கூற்று, ஸ்டேட்மெண்ட்ல அது பொய்ன்னு தெரியுது. இவரை கூட்டு போறாங்களாம், அவர் ஏதோ சிறுநீர் கழிக்கன்ட்டு போனாராம், அங்க ஒரு துப்பாக்கி எடுத்தாராம், சுட வந்தாராம், இவங்க சுட்டாங்களா, அவங்க செத்தாங்க, அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எம்ஜி ராமச்சந்திரன் காலத்திலே இது நடந்திருக்குது, நமக்கு தெரியும். அரசாங்கம் பொய் சொல்றது, போலீஸ் பொய் சொல்றது, எடப்பாடி சொன்ன பொய் தெரியாதா? தூத்துக்குடியில 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி 14 பேரை சுட்டு கொன்னுட்டு எடப்பாடி சொல்றாரு, நானே தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். தினமும் 2 அறிக்கை வரும், காவல்துறை அறிக்கை தினமும். ஆமா, முதல்வருக்கு 2 அறிக்கை, காலை 8 மணி இரவு 8 மணி 2 அறிக்கை வரும். எங்கெங்க என்ன நிலவரம், கலவரம் வருமா வராதா. அப்ப அதுக்கு தகுந்தபடி ஒரு உத்தரவு. காவல்துறையும் அப்ப முதல்வர் கையில, எடப்பாடி கையில தான் இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய, எவ்வளவு கேவலமான பொய் அது. ஒரு முதல்வராக இருக்கிற மனிதர் பொய் சொன்னார். இந்த நாட்டுல இப்படியும் இந்திரா காந்தி அம்மையார் 27 முறை கோர்ட்டில் போய் சொன்னாருன்னு அந்த கோர்ட்டு தீர்ப்புல இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் மீது 71ஆம் ஆண்டு தேர்தலில் அரசு எந்திரத்தை பயன்படுத்தினாருன்னு நின்று தோத்து போனார் ராஜநாராயணன் கேஸ் போடுறாரு. அந்த கேஸ்ல இந்திரா காந்தி அம்மையார் போய் கோர்ட்ல நின்று சாட்சியம் சொல்லணும். பிரதமராக இருந்தாலும் அந்த கூண்டுல நின்று சாட்சியம் சொல்லணும். அந்த சாட்சியத்தை பத்தி அவர் எழுதுறாரு நீதிபதி.
அந்த இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்கிறார். எப்ப 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி. சரி. அதே நாள்ல தான் அப்ப அங்க தேர்தல் நடந்து இந்திரா காந்தி கட்சி தோல்வி அடைந்து மொரார்ஜி தேசாய் கட்சி வெற்றி பெறுது குஜராத் மாநிலத்துல. ஒரே நேரத்துல 2 தீர்ப்பு, ஒண்ணு மக்கள் தீர்ப்பு, ஒண்ணு நீதிமன்ற தீர்ப்பு. ரெண்டுலயுமே இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு தோல்வி. அப்ப இந்த மாதிரி நீதிமன்றங்கள் சரியாக செயல்பட வேண்டும், அதை நம்ம பார்க்கணும். இதுல எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் என்னன்னா, ஞானசேகரன் வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை அறிவிக்கப்படும். ஆமா. பட்டாச்சு. நீதிமன்றம் தண்டனை கொடுத்துட்டாங்க, 30 வருடம் ஆயுட்காலம் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஏன் வந்து இவங்க இந்த முயற்சியை எடுக்கிறாங்க? இப்ப ஆட்சி மாற்றம் வந்தா கூட இந்த வழக்கை மறுபடியும் எடுத்து விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியுமே. ஏன்னா தீர்ப்பு தான் வழங்கியாச்சு. தீர்ப்பு வழங்கினா என்ன, எப்ப வேணாலும் அவங்க எல்லாம் வந்து செய்வாங்க, விசாரிக்க முடியும். விசாரிக்க முடியும். அதுக்குதான் இவங்க பயப்படுறாங்க. இப்ப ஒரு வலுவான சாட்சியாக இருக்கக்கூடியது யார்? ஆளுங்கட்சியில வெளியே இருக்கிறவங்க, அமைச்சராக இருந்தவங்க, அமைச்சர்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து நெருக்கி சொல்ல வைக்க முடியுமா? இன்னொரு ஆளுங்கட்சி வந்ததுன்னா அதுவும் முடியாது. அப்ப பலகீனமானவர் யார்? ஞானசேகரன் தான். அவர் பலகீனமா இருந்ததுன்னு அவரை பயன்படுத்திக்கிறாங்க. அவர் பண்ணது பெரிய குற்றம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த குற்றத்தை யார் செய்வாங்கன்னு பார்த்தாங்க, ஒரு பலவீனமான அந்த ஒரு இவர் தான் செய்வாரு. அதுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப ஆளுங்கட்சி மாறிவிட்டதுன்னா அவங்க வந்து பலகீனமான இவர் கழுத்து நெரிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னா தங்கள் மாட்டிக்குவோம். அப்ப சமூக நீதி பேசுறோம், இதான் சமூக நீதியான்னு வந்து மக்கள் வந்து காரி உமிழ்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் தோல்வியும் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த தாக்குதல். இந்த தாக்குதல் வந்து உடனடியா எல்லா அமைப்புகளும் கண்டிக்க வேண்டும். பலமான எதிர்கட்சி அவங்க பேசணும், அதிமுக பேசணும், மனித உரிமை அமைப்புகள் பேசணும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி.